வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். RSS நூற்றாண்டு விழாவில் நினைவு நாணயம் அஞ்சல் தலை வெளியிட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இந்தியாவை மீட்க காந்தி பிறந்த நாளில் நாட்டு மக்கள் உறுதிமொழி ஏற்கவும் வலியுறுத்தல். டெல்லி ராஜ்கோட்டில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. காந்தியின் பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் என உறுதி. தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியல் செய்ய விஜய்க்கு செயல் திட்டம் கொடுத்துள்ளதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. விஜய் ஆபத்தான அரசியலை செய்வதாகவும் விமர்சனம். பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தவேக தலைவர் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. கரூர் நெரிசல் குறித்து விஜய் இதயத்தில் வலி இல்லை என சீமான் விமர்சனம். முதலமைச்சரை சிஎம் சார் என்று விஜய் அழைப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் காட்டம். பாமக இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்தார் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் நியமனம். சுங்கத்துறையினர் லஞ்சம் கேட்டு தொல்லை தருவதாக வின்ட்ராக் என்ற நிறுவனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்திவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறுவதாகவும் அறிவிப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடக்கம். ஒன்றிய அரசு நிதி விடுவித்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. காலையில் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. விஜயதசமியையொட்டி கோவில்களில் களை கட்டிய வித்யாரம்பம் நிகழ்ச்சி. அரிசியில் எழுதி கல்வியை தொடங்கிய மாணவர்கள். ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வருகிறது கிளாம்பாக்கம் ரயில் நிலையம். தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தகவல். திருவண்ணாமலையில் ஆந்திர இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட 2 காவலர்கள் பணி நீக்கம். தொடர் விடுமுறை என்பதால் திற்பரப்பு அருவியில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். கோபி அருகே கொடிவேரி அணையில் ஆனந்தமாக குளித்து பயணிகள் மகிழ்ச்சி. முதுமலை அருகே பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் மோதல். யானைகள் நீண்ட நேரம் ஓடி வந்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சம். கோவையில் நகைப்பட்டறை ஊழியரிடம் நூதன முறையில் கொள்ளை.
பரிகாரம் என்ற பெயரில் 10 சவரன் சுருட்டிய ஈரானிய கொள்ளையர்கள் கைது. மைசூரு நகரில் களை கட்டிய தசரா விழா. ஜம்பு சவாரியை காண ஏராளமானோர் குவிந்தனர். ಇದೀಗ ಪುಷ್ಪಾರ್ಚನೆ ನೆರವೇರ್ತದೆ. ಸನ್ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಶ್ರೀ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರು ನಾಡಿನ ಒಳಿತಿಗಾಗಿ ಸತ್ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಪುಷ್ಪಾರ್ಚನೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ಮೊಳಗಲಿದೆ. விஜயதசமி திருநாளில் பள்ளிகள், கோவில்களில் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கி வைக்கும் வகையில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விஜயதசமி நாளில் ஏடு துவங்குதல் எனப்படும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் குழந்தைகளை நெல் அல்லது அரிசியில் உயிரெழுத்துக்களை எழுத வைத்து கல்வியை தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் ஏராளமான பெற்றோர்கள் முன்பதிவு செய்து கொண்டு குவிந்தனர். நம்பூதிரிகள் குழந்தைகளின் நாக்கில் பெயர்களை எழுதியும் விரலை பிடித்து அரிசியில் அகர எழுத்துக்கள், பிள்ளையார் சுழி, அம்மா அப்பா என்றும் எழுத வைத்தனர். இன்றைக்கி எங்கள் குழந்தையோட வித்யாரம்பம் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் மென்மேலும் பெருசாக வளர்ந்து கல்வியில் வந்து பெரிய இடத்த பிடிக்கணுன்றது எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி வித்யாரம்பன்ற ஒரு இதில் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு கல்விக்கான தொடக்கத்தை பெறணும்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வந்து விஜயதசமிக்கு வந்து பையனுக்கு வந்து எழுத வந்திருக்கோம். ஸோ எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக தான் இங்கே வந்து எழுதியிருக்கோங்க. மதுரை வைகை கரையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணா நகர், KK நகர், தெற்கு வாசல், TVS நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர்கள் மழலைகளுடன் கலந்து கொண்டனர். இன்றைக்கி வந்து விஜயதசமினால பாப்பாவுக்கு எழுத்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி சிறப்பாக இங்கே பூஜை வச்சுருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டு பாப்பாவை அட்மிஷன் போட்டிருக்கோம். இந்த விஜயதசமி நாளில் எல்லோரும் குழந்தைய ஃபஸ்ட் டைமாக ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அவங்க நல்லபடியாக படித்து நல்லா ஆளாக முன்னேறி வரணும். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் சரஸ்வதி சிலை முன்பு நோட்டு புத்தகங்கள், இசை கருவிகள், விளையாட்டு உபகரணங்களை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓத சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் குழந்தை நாவினில் தேனை கொண்டு ஆ என்ற முதல் எழுத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர். திண்டுக்கல் பாரதிபுரத்தில் உள்ள மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் விஜயதசமி நாளில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் குழந்தைகளை அரிசியில் பெயர் எழுத வைத்து மழலையர் வகுப்புகளில் சேர்த்தனர். பாஜகவை கொள்கை எதிரி என கூறும் தாவேக தலைவர் விஜய் எப்படி தங்கள் பிடியில் இருக்க முடியும் என்று நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் தவறு செய்தும் விஜய்க்கு பாஜக ஆதரவு அளிப்பது ஏன் என்று திருமாவளவன் பதிலடி கொடுத்த நிலையில் இருவரும் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். விஜயை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது. இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழைகிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? கொள்கை எதிரி அப்படின்னு என்ன சொல்லிக்கோ, ஆனால் என்ன விமர்சனம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி விட்டுருக்குறாங்க. இது பாஜகவுடைய சூது சூழ்ச்சி. அவர் சுயமாக சிந்திக்கலை, சுயமாக திட்டமிடலை, சுயமாக எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கலை. அவரை சுற்றி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் RSS பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள். நிர்மல்குமார் யார்? பிஜேபியிலேருந்து இங்கே ஏன் வந்தார்? பிஜேபிக்கும் அவருக்கு என்ன பகை? அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா?
அது ஒரு மதவாத கட்சி, அதனால் அந்த கட்சியில் என்னால் இருக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னு காரணம் சொன்னாரா? அருண்ராஜுங்கிறவர் யார்? ஒரு IRS அதிகாரியாக இருந்தவர். எதுக்காக ரிசைன்மெண்ட் வெளியே வரணும்? என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு? இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் வெளியிட்ட காணொளி மூலம் விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை என்பது உறுதியாக இருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் 41 பேரின் உயிரிழப்பிற்கு விஜய் மட்டுமே காரணம் என கூறியுள்ளார். அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு. அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலாக இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்படும். ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன், ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துடுச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது அப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல. அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்லை. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்லை. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியா இருக்குது நமக்கு. மாய மந்திரம் செய்து நகை மற்றும் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடிக்கும் ஈரானி கொள்ளையர்களை கோவை மாநகர காவல்துறையினர் பொறிவைத்து பிடித்துள்ளனர். சினிமா பாணியில் தப்பிக்க முயன்றோரை சினிமா பாணியிலேயே மடக்கி பிடித்தது எப்படி? கோவையில் தங்க நகை பட்டறை நடத்தி வருபவர் சஞ்சய். இவரது பட்டறையில் பணியாற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தங்க வேலைப்பாடுக்காக 80 கிராம் தங்கத்தை எடுத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த வடமாநில கும்பல் ஒன்று அந்த ஊழியர் மற்றும் அதே பகுதியில் பொதுமக்களைப் போல உலா வந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவன் என 2 பேரை அழைத்து பேசியிருக்கின்றனர். உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதை உடனடியாக தீர்க்கும் பொருட்டு பரிகாரம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அப்பொழுது பட்டறை ஊழியருடன் அருகாமையில் நின்றிருந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த நபர் வேகமாக ஓடிச் சென்று அகர்பத்தி ஒன்றை வாங்கி வந்துள்ளான். ஊதுபத்தியை பெற்றுக்கொண்ட கொள்ளையர்கள் விபூதி கலந்த தண்ணீரை தீர்த்தம் போல தெளித்திருக்கின்றனர். அப்போது தங்களிடம் உள்ள உடைமைகளை எடுத்து தனது கைக்குள் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து செல்லுமாறு தெரிவித்திருக்கின்றனர். ஒன்றும் புரியாமல் நின்ற பட்டறை ஊழியர் கொள்ளையர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னிடம் இருந்த 80 கிராம் தங்கத்தை கொள்ளையர்கள் கையில் வைத்துவிட்டு 100 மீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்றிருக்கிறார். அந்த வடமாநில கொள்ளையர்கள் ஆட்டோவில் கூண்டோடு தப்பித்து சென்றிருக்கின்றனர். பின்னர் சுய நினைவு திரும்பிய நிலையில் அந்த ஊழியர் தங்க நகை பட்டறை உரிமையாளர் சஞ்சயிடம் நடந்ததை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் சஞ்சய் குமார் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தினர். சம்பவ இடத்துக்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கொள்ளையர்கள் 2 ஆட்டோக்களில் மாறி மாறி தப்பிச் சென்று அதன் பின் மகாராஷ்டிர பதிவு எண் கொண்ட காரில் தப்பித்து சென்றது தெரிய வந்தது. இந்த கொள்ளை கும்பலின் திட்டமிடலில் இவர்கள் வித்தியாசமான கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்த நிலையில் இந்த வடமாநில கொள்ளை கும்பலை பிடிக்க திட்டமிட்டனர்.
அதன் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணன் சுந்தர் உத்தரவில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கொள்ளையர்களின் நகர்வுகளை அறிய 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். கொள்ளையர்கள் வடமாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களின் கார் நாக்பூருக்கு சென்றதை தெரிந்து கொண்டனர். நாக்பூரில் ஒரு வார முகாமிட்ட காவல் உதவி ஆய்வாளர் விக்னேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் நூதன கொள்ளை கும்பலை பிடிக்க பொறி வைத்தனர். கொள்ளையர்களின் வீட்டை கண்டுபிடித்த தனிப்படை போலீசார் அதிரடியாக கொள்ளையர்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். போலீசார் சுற்றி வளைத்ததை அறிந்த கொள்ளையர்களின் குடும்ப பெண்கள் உள்ளிட்டோர் கத்தி கூச்சலிட்டு தனிப்படை போலீசாரின் கால்களை இறுக பற்றி கொள்ளையர்கள் தப்பிச் செல்ல வழிவகுத்தனர். தடைகளை உடைத்த தனிப்படை போலீசார் தப்ப முயன்ற கொள்ளையர்களை சினிமா வாணியில் துரத்தி பிடித்தனர். யாஷிம் அலி, குர்பானி, ஃபாரித் உள்ளிட்ட 3 கொள்ளையர்களை கைது செய்து அதிரடி காட்டியிருக்கின்றனர். தலைமறைவாக இருக்கின்ற முக்கிய குற்றவாளியான சலீம் அலியை தனிப்படை தேடி வருகிறது. காவல்துறை விசாரணையில் கைதானவர்கள் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த கொள்ளையர்கள் வடமாநிலத்தில் வசிக்கும் ஈரானிய கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. நூதன கொள்ளைகளை அரங்கேற்றுவதே இவர்களின் வேலையாக இருந்து வருகிறது. அதுவும் 18 வயதுக்கு குறைவான மற்றும் 60 வயதை கடந்தவர்களை குறிவைத்தே கொள்ளையடிக்கின்றனர். அதுவும் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களையே குறிவைத்து கொள்ளையடித்து வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த வயது உடையவர்களை எளிதாக ஏமாற்றவும் மிரட்டவும் முடியும் என்பதால் திட்டமிட்டு மாயாஜால கொள்ளைகளை அரங்கேற்றி வந்திருக்கின்றனர். தமிழ்நாடு மட்டும் இன்றி ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடகா என பல மாநிலங்களில் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பதும் தேசிய அளவில் போலீசார் இந்த கும்பலை தேடி வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இத்தனை வருடங்களாக காவல்துறையில் மாட்டிக்கொள்ளாமல் மாயாஜால கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஈரானி கொள்ளையர்களை பொறி வைத்து பிடித்த உதவி ஆய்வாளர் விக்னேஷ் தலைமையிலான தனிப்படையை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவையொட்டி சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கும் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலில் ஏராளமான பயணிகள் தற்போது சுற்றுலா இந்த பக்தர்கள் குவிந்து வருகின்றார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தின் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று இரவு 12 மணிக்கு மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் அம்மன் கோவிலை வலம் வந்து இந்த கடற்கரை பகுதியிலே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து அந்த துஷ்டனை அழிக்கக்கூடிய அந்த மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்திலே சூரனை வதம் செய்யும் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை காண்பதற்காக தற்போது வரை 15 லட்சத்திற்கும் மேலாக அந்த பக்தர்கள் கடற்கரை ஓரத்திலே குவிந்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் குடிநீர் வசதியிலிருந்து அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. இதையொட்டி காவல்துறை சார்பில் பல்வேறு பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி சிகர நிகழ்ச்சியாக இருப்பதால் இந்த கடற்கரை பகுதியிலே தற்போது 15 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். அவர்களை பாதுகாக்கும் விதமாக 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதை 10 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் டிஐஜி சந்தோஷ் காதிமணி பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை நேரில் பார்ப்பதற்காக அந்த அபிஷேக மேடை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து அந்த காட்சியை பக்தர்களுக்காக காட்சி எடுத்து வருகின்றார்கள்.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக ஏராளமானோர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு குவிந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக பல மாதங்கள் காத்திருந்து பலர் வருவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். வெளி மாநிலங்களிலிருந்தும் இதை காண்பதற்காக ஏராளமானோர் வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த வெளிநாட்டு மக்களும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியாக பார்ப்பதற்காக வருகின்றார்கள். இந்த பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வாக கருதுகின்றதால் இந்த பகுதியிலே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய கோலாகலமான நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. அம்பாள் இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது 10 மணி அளவில் கோயிலில் இருந்து இந்த சூரனை வதம் செய்யும் கடற்கரை பகுதிக்கு வலம் வர இருக்கின்றார். அவரை சப்பரத்தில் பக்தர்கள் அழைத்து வந்து இந்த சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதை பார்ப்பதற்காக தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்து ஆரவாரம் செய்து வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி திரவிய சம்பத். மைசூர் தசரா விழாவின் நிறைவு நாளில் சுமார் 10 லட்சம் பேர் அம்மன் ஊர்வலத்தை கண்டு வழிபட்டனர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் வான வேடிக்கைகளும் யானைகளின் ஊர்வலமும் மைசூரு நகரத்தையே களைகட்ட வைத்தன. கர்நாடக மாநிலம் மைசூருவில் மன்னராட்சி காலம் முதல் நூற்றாண்டுகளாக தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 415ஆம் ஆண்டு தசரா திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக கடந்த 10 நாள்களாக கலை நிகழ்ச்சிகள், மலர் கண்காட்சி, இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தசரா ஊர்வலம் காந்தி ஜெயந்தி நாளில் வழக்கமான கொண்டாட்டங்களோடு தொடங்கியது. மைசூர் மன்னரும் எம்பியுமான யதுவீர் அங்குள்ள வன்னி மரத்திற்கு பூஜை செய்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் நந்தி பூஜை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக 58 வாகனங்களில் அலங்கார ஊர்திகளின் ஊர்வலம் நடைபெற்றது. அத்துடன் கர்நாடகத்தின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 18ರ ವರದಿಯಲ್ಲಿ ಗುರುತಿಸಿದೆ. 1950 ಭಿಕ್ಷಾಟನೆಯನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಬೇಡಿ. ಉದ್ಯೋಗಿ ಪದವೀಧರರಿಗೆ ಜೀವನ ಭದ್ರತೆ ನೀಡುತ್ತಿದೆ. ಯುವ ಪುಡಿ, ಒಣಹುಲ್ಲು ಮತ್ತು ಹುಣಸೆ ಬೀಜದ ಚಿತ್ರ ಬಂದಿದೆ. ಶರಣ ಬಸವೇಶ್ವರ ಸಂಸ್ಥಾನ, ಮಹಾದಾಸೋಹಿ ಪೀಠ ಮತ್ತು ಬಹುಮತಿ. இதன் தொடர்ச்சியாக மற்ற யானைகள் புடைசூழ அபிமன்யு என்ற யானை மீது 750 கிலோ எடை கொண்ட தங்க அம்பாரி அமைத்து அதில் சாமுண்டீஸ்வரி அம்மனின் சிலையை வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது சிலை மீது மலர்களை தூவி மக்கள் வழிபாடு செய்தனர். ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೇವೆ ಬಂಧುಗಳೇ, ಪುಷ್ಪಾರ್ಚನೆಯಾಗಿದೆ. ಇದೀಗ ಪುಷ್ಪಾರ್ಚನೆ ನೆರವೇರ್ತದೆ. ಸನ್ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಶ್ರೀ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರು ನಾಡಿನ ಒಳಿತಿಗಾಗಿ ಸತ್ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಪುಷ್ಪಾರ್ಚನೆ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ಮೊಳಗಲಿದೆ. அரண்மனை வளாகத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாணி மண்டபம் வரை நடைபெற்றது. அப்போது மிக பிரம்மாண்டமான அளவில் வான வேடிக்கை நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு மைசூரு தசரா விழாவின் நிறைவு நாளில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 6000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். பாமக இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்மை கொலை செய்ய வேண்டும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டவருக்கு அன்புமணி பதவி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு. என்னை துண்டு போட்டு இருக்கணும், மூக்கில் தலையணை வச்சு அழுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவு. இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு இளைஞர் சங்கத்தில் ஒரு பதவி. பண்டிகை கால தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் கொடைக்கானலின் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலின் இயற்கை அழகை ரசிக்க விடுமுறை தினங்களின் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அந்த வகையில் ஆயுத பூஜை, விஜயதசமி என பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி தொடர்ந்து 2வது நாளாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.
கொடைக்கானல் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததே குணா குகை தான். ஆனால் இங்கே வந்தோடனே கிளைமேட் மாற்றி மாற்றி வெயிலும் அடிக்குது, குளிரும் ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் இந்த வெயிலில் கூட ஷர்ட் போட்டு இருக்கோம். அதில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ்னால க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்பவுமே வீக்கெண்டில் தான் க்ரௌடு அதிகமாக இருக்கும். குணா குகை, பைன்மர காடுகள் என முக்கிய சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் கொடைக்கானலின் இதமான சூழலை ரசித்தும் குடும்பங்களோடு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்து குவிந்த சுற்றுலா பயணிகளால் மூஞ்சிகள், ஏரி சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலைகளின் அணிவகுத்து நின்றன. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை கையாளும் வகையில் கூடுதல் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.